இன்றைக்கி வீடியோவில் ஒரு பெஸ்டிசைடு தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் செடிகள் வைக்கும்போது ரொம்ப ஆர்வமாக நம்ம நாற்று நட்டு அதில் எரு போட்டு எல்லாம் பண்ணி ரொம்ப ஆசையாக வளர்ப்போம். பார்த்தா பூக்கிற பருவத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் வந்துடும். இது கத்திரிக்காய் செடி பூக்கிற பருவம் எடுத்து இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளரணும். அதுக்குள்ளே பாருங்க செடி இலையில அடியிலெல்லாம் பூச்சி தாக்குதல் இருக்குது. இது உள்ளுக்குள்ளேயே இந்த வெயின்லேயே ஓடி ஓடி முட்டை போட்டு அந்த இலையோட சத்தெல்லாம் உறிஞ்சிக்கும். அந்த மாதிரி ஒரு பூச்சி இது. இந்த மாதிரி நிறைய பூச்சி தாக்குதல் விதவிதமாக வரும். ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வீட்லேயே அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம பெஸ்டிசைடு உருவாக்கலாம். அதில் கமர்ஷியலாக நீங்கள் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல பூச்சிகளும் அழியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுன்னா நம்மளே தயாரிக்கிற ஆர்கானிக் பெஸ்டிசைடு பூச்சி மருந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் பூச்சிகளை தான் அழிக்கும், கேடு விளைவிக்கிற பூச்சிகளை தான் அழிக்கும், நல்ல பூச்சிகளை அழிக்காது. ஸோ நம்ம செடிகளுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால நான் இன்றைக்கி ஒரு பெஸ்டிசைடு நான் காட்டுறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்னு இப்போ சொல்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் ரொம்ப சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப நல்ல பெஸ்டிசைடாக இருக்கும். அதே மாதிரி தான் அலிசின் இருக்கிறதுனால இந்த பூண்டும் அப்படி தான். இதோட தாக்கம் பூச்சிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகா, நல்ல காரமாக இருக்கிற பச்சை மிளகா 2 எடுத்துன்னு இருக்கேன். இது 4 பல் போகிறோம் பூண்டு. இது 2 பச்சை மிளகா போதும். பச்சையாக 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இது நல்லா காரம் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். நல்லா அரைச்சப்புறம் அதை 1 கப் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். அரைச்சிட்டு அதை நல்லா ஒரு நாள் அப்படியே செட் பண்ணி வச்சிடணும். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு செட் பண்ணி வச்சுடுங்க. அதை அரைச்சி நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள், இப்படி இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிருக்கேன் நான். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால தான் இப்படி மஞ்சள் கலர். ஸோ 1 வெங்காயம், 4 பூண்டு பல், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, கொஞ்சம் தரன்னு இருக்குது. இதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு 1 டே இதை நைட்டு வச்சிடணும். அப்போ தான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட சத்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு பெஸ்டிசைடாக மாறும். இதை 1 நாள் வச்சுட்டு நீங்கள் இதை வடிகட்டி ஸ்ப்ரேயரில் ஊற்றி எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ், ஆர்னமெண்டலாக நீங்கள் வச்சுருக்கிற அழகு செடிகள், அப்புறம் காய்கறி ஸ்பெஷலாக எல்லா செடிகளுக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நான் அதை வடிகட்டிக்கிறேன். அப்போ தான் ஸ்ப்ரேயரில் ஊற்ற முடியும். இதை மண்ணுக்கும் ஊற்றலாம். அப்போ மண்ணில் வளர பூச்சிகள் எல்லாமும் அழிஞ்சிடும். மண்ணில் வளர்கிறது எப்படின்னா, இங்கே பாருங்கள், 2 கத்திரிக்காய் செடி என்னோடது போச்சு. எப்படின்னா மேலே திடீர்னு வாட ஆரம்பிச்சிடுத்து, துளிரே வரல. சரி என்னடா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நான் பறிச்சுட்டேன் செடியை. ஏன்னா இது ரொம்ப நாள் பழைய செடி தான், நிறைய காய்ச்சி முடிஞ்சிடுது. சரின்னு பறித்து பார்த்தா இங்கே பாருங்கள், ஸ்டெம் போரர் இருக்குது. உள்ள புழு இந்த ஸ்டெம்மை நல்லா உள்ளே தொலைச்சின்னு உள்ளே போய் அந்த செடியே பட்டு போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வராமல் இருக்க நீங்கள் மண்ணுக்கும் இந்த பெஸ்டிசைடை ஊற்றலாம். ஸோ இது எளிமையாக வீட்லேயே கிடைக்கிற ஆர்கானிக் பெஸ்டிசைட். இதை பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் இதோட அட்வான்டேஜ். இது நீங்கள் அப்பப்போ பண்ணிக்கணுன்றதில்ல. இந்த மாதிரி நிறைய கலந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு இதில் நீங்கள் அப்படியே கூட பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஸோ இந்த திப்பியோடையே நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் கூட வச்சுக்கலாம். வெளியில் கொஞ்ச நாள் வைக்கலாம், 1 வீக்கு உள்ளே. அதுக்கப்புறமும் வேணும் அப்படின்னா 3 மந்த்ஸுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு லேபிள் போட்டு ஒட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேணுங்கும்போது எடுத்து எல்லா செடிகளுக்கும் அடிக்கலாம். இப்போ இதில் அளவு நான் சொல்கிறேன். இதில் 1 கப்பு, இந்த மாதிரி எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க. 1:5 ரேஷியோ. இதில் 1 கப்பு நான் எடுத்துக்கிறேன். கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. 1 கப் அரைச்சது. இதில் 5 கப் தண்ணி. 1 2
3 4 5 கப் தண்ணி. ஸோ 1:5 ரேஷியோவில் நீங்கள் அரைச்சிக்கோங்க, கலந்துக்கோங்க. அதை அந்த ஸ்ப்ரேயரில் இன்னொரு கப் விட்டு மொத்தத்தையும் கலந்துக்க போகிறேன். எல்லா செடிகளுக்கும் விட்டு போகிறேன். 1 2 3 4 5. ஸோ எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 5 கப் தண்ணி ஊற்றி இதுனா. இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் 4 இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ட்ராப் இந்த ஏதாவது ஒரு சோப் சொல்யூஷன் ஊற்றிக்கோங்க. அதுதான் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த திரவம் வந்து இலையிலெல்லாம் தங்கிக்கும் கொஞ்ச நேரம். ஏன்னா அது இல்லைன்னா அப்படியே வழிஞ்சு ஓடிடும். ஸோ நம்ம பெஸ்டிசைடு வந்து கொஞ்சம் நேரம் அந்த இலையிலெல்லாம் தங்கணும். அப்போ தான் அந்த பூச்சிகள் அழியும். அதுக்காக தான் இந்த விம் சொல்யூஷன் 2 ட்ராப் விட்டு இதை நல்லா குலுக்கிட்டு எல்லா செடியிலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. இது நிறையவே பூச்சி தாக்குதல் இருக்குது. அதனால் நல்லா ட்ரென்ச் பண்ணி விடுறேன் நான். அப்போ தான் எல்லாம் போகும். தண்டில் மண்ணில் எல்லாத்துக்கும் அடிச்சிடும். இந்த மாதிரி எல்லா செடிகளோட எல்லா பார்ட்ஸ்லேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. மண்ணுக்கும் கொடுங்க. எல்லா செடிகளுக்கும் பூச்செடி, காய்கறி செடி, பழச்செடி, கொடி வகைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் செடிகள்லாம் இப்படி செழிப்பாக நிறைய காய்கள் கொடுக்கும், பழங்கள் கொடுக்கும், பூக்கள் கொடுக்கும். பூச்சி தாக்குதல் இல்லாமல் ரொம்ப அழகாக வளரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.